Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim. Inna Qaruna kana min qaumi Musa fabagha alayhim wa atainahu minal kunuz ma inna mafatihahu latanu bil usbati ulil quwwah. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam al-mu'minu alladhi yukhalitu an-nasa wa yasbiru ala adahum a'zamu ajran minal mu'mini alladhi la yukhalitu an-nasa wa la yasbiru ala adahum. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim. கணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் சமூக உறவுகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை தருகின்ற மார்க்கம். ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு மூமின், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திடம் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்பிக்கக்கூடிய நம்முடைய மார்க்கம், முதலாவது அவன் தனிமையிலே அவன் இருக்கக்கூடாது. சமூக உறவுகளை ஒரு மூமின் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு, பரிவு, பாசம், விட்டு கொடுத்தல், மகிழ்ச்சியான கலந்துரையாடல், இவ்வாறான அழகிய பண்புகளோடு தன்னை சுற்றி அவன் வளர்த்து கொள்ளக்கூடிய உறவுகளை அவன் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சொற்களாலோ நடவடிக்கைகளாலோ சமூக உறவுகளை அவன் கெடுத்துக் கொள்ளவும் கூடாது, அவன் அதை குறைத்து கொள்ளவும் கூடாது என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய அன்பான நடவடிக்கைகளாலும் அழகிய பேச்சுக்களாலும் தான் வாழுகின்ற சமுதாயத்தில் அவன் தென்றலை வீச செய்ய முடியும். இவர் எப்போது வருவார், இந்த சபை மகிழ்ச்சியாக மாறும், இந்த நபர் எப்போது இங்கே வந்து பங்கேற்பார், இந்த சபையிலே கலகலப்பு கூடும், ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை என்று நம்மை தேடக்கூடிய அளவிலே நம்முடைய உறவுகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடமாகும். நீங்கள் யாரோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு குறிப்பிடும் போது மிக முக்கியமாக அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடங்கும் போது அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்றால், ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு அற்புத படைப்பாக ஈசா நபி என்கின்ற ஆண் குழந்தையை அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் உலகத்துக்கு வழங்கினான். அவர்களை அந்த சமுதாயத்து மக்கள் தூற்றினார்கள், இழிவுபடுத்தினார்கள். உம்முடைய தந்தை நல்லொழுக்கம் மிக்கவர்,
உங்களுடைய சகோதரர் நேர்மையானவர், உன்னுடைய தாயார் ரொம்ப சுத்தமான ஒரு பெண்மணி, ஒழுக்கமான பெண்மணி, அப்படி இருக்க நீ மாத்திரம் ஏன் இப்படி வந்து சேர்ந்தாய் என்று அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் இழித்தும் பழித்தும் பேசினார்கள். அந்த மரியமை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா மரியம் முகுனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராக்கிஈன். மரியமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக உங்களுடைய நேரத்தில் பெரும்பகுதியை ஒதுக்குங்கள், இறை வணக்கத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் ருக்குவும் சஜிதாவும் செய்து இறைவனை வணங்குங்கள். மஅர் ராக்கிஈன், யாரெல்லாம் ருக்கு செய்து சஜிதா செய்து இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் வணங்குங்கள் என்று சொல்கிறான். எந்த சமுதாயம் அவர்களை தூற்றுகிறதோ அந்த சமுதாயத்தை விட்டு நீங்கள் விலகிச் செல்ல வேண்டாம். இது என்னை பழி தூற்றிய சமுதாயம், என்னை இழிவுபடுத்திய சமுதாயம், எனவே இந்த சமுதாயம் எனக்கு வேண்டாம் என்று அந்த சமுதாயத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி செல்லாதீர்கள். அதன் ஓர் அங்கமாகவே நீங்கள் இருந்து இறை வணக்கத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையிலே சொல்லி காட்டுகிறான். கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், வாய்மை பேசுகிற மக்களோடு நீங்கள் இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் வஹதத்து கைரும் மின் ஜலீசி சூ. ஒரு தீய நண்பனோடு இருப்பதை விடத்தான் தனிமை மேலானது, மற்றபடி நட்புதான் மேலானது, நண்பர்களோடு இருப்பதுதான் சிறந்தது. அது தீய நட்பு நம்மை கெடுத்துவிடும் என்று இருந்தால் அப்போது நீங்கள் தனிமையில இருங்கள், அப்போதுதான் தனிமை மேலானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் ஒரு முறை நாம் பார்த்தோம் என்றால், மேலோட்டமாக ஒரு பார்வை அவருடைய வாழ்க்கையின் மீது நாம் செலுத்தினால் கூட அவர்கள் எந்த நேரமும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை மதிப்பவர்களாகவும் அந்த உறவுகளை வளர்ப்பவர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தனியாக எங்கேனும் பயணம் செய்து சென்றது இல்லை. போருக்கு சென்றால் கூட தன்னுடைய மனைவிமார்களை அழைத்து செல்வார்கள். எந்த மனைவியை அழைத்து செல்வது என்று யாருக்கும் மனச்சங்கடம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மனைவிமார்களின் பெயரை ஒரு சீட்டிலே எழுதி அதை குலுக்கி போட்டு எடுத்து யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவி அந்த பயணத்திலே உடன் அழைத்து செல்வார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், அர் ராக்கிபு ஷைத்தான் ஒரு ராக்கிபானி ஷைத்தானான் ஒரு சலாசத்து ரக்பும். தனியாக ஒரு மனிதன் பயணம் சென்றால் அவன் ஒரு ஷைத்தான், ரெண்டு பேராக சேர்ந்து பயணம் செய்தால் ரெண்டு ஷைத்தான்கள், மூன்று பேராக சேர்ந்து பயணம் செய்தால் தான் அது பயண கூட்டம் என்று சொன்னார்கள். குறைந்தது மூன்று பேராக சேர்ந்து பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று. இந்த நபிமொழிக்கு விளக்கம் எழுதுகின்ற நபிமொழி விரிவுரை வல்லுநர்கள் சொல்வார்கள், ஏன் ஒரு பயணி தனியாக சென்றால் அவன் ஒரு ஷைத்தான் என்றால், திருடர்கள் தனியாக செல்பவனை குறிவைப்பதை போல, வழிப்பறி கொள்ளையர்கள் தனியாக செல்பவனை குறிவைப்பதை போல, காட்டு விலங்குகள் தனியாக பயணம் செய்யக்கூடியவனை குறிவைப்பதை போல, ஷைத்தானும் தனியாக செல்பவனைத்தான் குறிவைப்பான். தன்னை பற்றி அறிமுகமில்லாத ஒரு ஊரில் தனியாக ஒரு மனிதன் இருந்தால் அவனை வீழ்த்துவது ஷைத்தானுக்கு ரொம்ப இலகுவான ஒரு காரியம். தவறான எண்ணத்தை போட்டு அவனை கெடுப்பதற்கும் தவறான பாதைக்கு அவனுக்கு வழிகாட்டுவதற்கும், அதிலும் தன்னை பற்றி யாரென்று தெரியாத ஒரு ஊருக்குள்ளே வைத்து செய்வதற்கு அவனுக்கு ஷைத்தானுக்கு வழி கெடுப்பது அவனை மிக இலகுவான ஒன்று. எனவேதான் தனியாக பயணம் செய்பவன் ஒரு ஷைத்தான். சரி, ரெண்டு பேராக பயணம் செய்பவர்கள் ரெண்டு ஷைத்தான்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஏன் சொன்னார்கள் என்றால், ஒருவர் மற்றவரை கெடுத்துக் கொள்வதற்கும் ஒருவர் மற்றவருக்கு துரோகம் செய்வதற்கும்
ஒருவரை பார்த்து இன்னொருவர் பொறாமையையும் பேராசையையும் வளர்த்துக் கொள்வதற்கும் அது காரணமாக அமைகிறது. 3 பேராக போனால் 2 பேர் சேர்ந்து 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசாதீர்கள். 3 பேர் இருக்கும்போது 2 பேர் மட்டும் போனால் ஒருவர் எங்க போகிறார் பின்னாலே வருவார், என்ன விளக்கம் என்று கேட்பார். இந்த 3 பேரையும் மொத்தமாக வழிகெடுப்பது ஷைத்தானுக்கு கொஞ்சம் சிரமம். வாழ்க்கையில ஷைத்தானுக்கு கொஞ்சமாவது சிரமத்தை கொடுத்து பழக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள். கூப்பிட்ட உடனே போய் விழுவதோ அல்லது ஷைத்தானையே இவர்கள் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கீழான நிலைக்கு போவதோ ஒரு முஃமினுடைய நடவடிக்கையாக இருக்கக்கூடாது. உங்களிடத்திலே வந்து மோதுவதற்கு ஷைத்தான் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். உங்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தானுக்கு பாதைகளை இலகுவாக்க கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த பாதைகளை அவனுக்கு சிரமமாக்குங்கள். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஹிஜ்ரத் என்கின்ற பயணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ரகசிய பயணம், யாருக்கும் தெரியக்கூடாது அந்த பயணம். ஏனென்றால் அவருடைய தலைக்கு உலை வைக்கப்பட்டிருந்த ஒரு காலம். அவருடைய உயிரோடு கொண்டு வந்தோ அல்லது பிணமாக கொண்டு வந்து கொடுத்தாலோ காட்டி கொடுப்பவனுக்கு 100 ஒட்டகங்கள், சிவப்பு ஒட்டகங்கள், அரபு நாட்டு ஒட்டகங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து 3 பேர் தான் பயணம் போனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், ரசூலுல்லாஹ் 1, மூன்றாவதாக அந்த இருவருக்கும் பாலைவன பாதைகளை நன்கறிந்த அப்துல்லா இப்னு உரைக்கத் என்பவர் வழிகாட்டியாக சென்றார். ஒரு ரகசிய பயணத்திலும் 3 பேராக அந்த பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றால் நம்மள அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அதுதான் விஷயம் எல்லாம். எனவே சமூக உறவுகள் என்பவை ரொம்ப முக்கியமானவை. ஒரு மனிதன், ஒரு மூமின் தன்னை சுற்றி இருப்பவர்களை அவன் நேசிக்க வேண்டும். தன்னை சுற்றி இருப்பவர்கள் தனக்கு தொல்லை கொடுக்கலாம், தனக்கு இடையூறுகளை தரலாம், தனக்கு நெருக்கடிகளை தரலாம். இதையெல்லாம் அந்த மனிதன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மூமின் உள்ளதி யுகாலித்து நாஸ வ யஸ்பிரு அலா அதாஹும் அஅபமு அஜ்ரா. எந்த மூமினுக்கு மகத்தான கூலி கிடைக்கும், எந்த மூமின் ஏராளமான நன்மைகளை அள்ளி சூட்டி கொண்டு மறுமையிலே வருவான் என்றால் மக்களோடு மக்களாக கலந்து பழகி இருந்து அந்த மக்கள் தருகின்ற தொல்லைகளை தாங்கிக் கொண்டு மறுபடியும் அந்த மக்களோடு யார் கலந்து பழகி இருக்கின்றானோ அவன்தான் அஅபமு அஜ்ரா, மகத்தான கூலியை மறுமையிலே சுமந்து வருபவன். யாரை விட? லா யுகாலித்து நாஸ வ லா யஸ்பிரு அலா அதாஹும். மக்களிடமிருந்து ஒதுங்கியே இருக்கின்றான். எனக்கு நான் தனியா தான் இருப்பேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வீட்டுக்குள்ள போனா நான் கதவை பூட்டிக்குவேன், யாருடைய நான் எந்த பழக்க வழக்கமும் வச்சுக்கிறது இல்லை. நண்பர்கள்னாலே 15 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆயிருந்தா தான் அவங்களுக்கு போன் பண்ணி பேசுவேன். இப்படி தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை யார் போட்டுக் கொள்கிறானோ அவனை விட ஒரு மூமின் என்றால் மக்களோடு அவன் கலந்து பழகி இருக்க வேண்டும். அவர்களிடமிருந்து வருகின்ற இன்னல்களை அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அவனுக்கு கூலியை பெற்றுத்தரும். ஒரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அவர்களோ என்னுடைய உறவுகளை வெட்டுகிறார்கள், எனக்கு தொல்லைகளை கொடுக்கிறார்கள், எனக்கு துரோகங்களை செய்கிறார்கள், நான் என்ன செய்வது என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வலியச் சென்று அவர்களிடம் உன்னுடைய உறவை நிலைநாட்டு. நீ வலிந்து சென்றவர்களிடத்திலே பழகு, அவருடைய துரோகங்களை நீ கண்டுகொள்ளாதே. நீ வலியச் சென்றவர்களோடு நீ உறவாடு. அப்படி நீ உறவாடினால் நீதான் அவர்களின் முகத்தில் கரியை பூசியவனாவாய். நீங்க தான் அவர் முகத்தில் பூசுறீங்க. அது எப்போது தெரியும் என்றால் மறுமை நாளில் தெரியும். மறுமை நாளில் தான் அந்த உறவு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மாலை நேரத்தில் நம்முடைய மனைவிமார்களின் இல்லங்களுக்கு செல்லக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு உண்டு. ஒரு மனைவியுடைய வீட்டிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுகிறார்கள். ஸைனப் நாயகியுடைய வீட்டில்
அது மற்ற மனைவிமார்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தது. ஏன்னா அவங்க வீட்டுல மட்டும் கூட கொஞ்சம் நேரம் இருக்காங்க. அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருவரும் கூடி பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அது என்ன அவங்க வீட்டுல கூட 5 நிமிஷம் இருக்கிறது என்று இவர்கள் ஒரு சின்ன பிளான், ஒரு திட்டம் ஒன்றை போட்டு அதை ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த திட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள். நான் விரிவாக சொல்ல நினைக்கவில்லை. அந்த திட்டத்தை ரசூலுல்லாஹ்விடத்திலே அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். இப்படி எல்லாம் ஒரு திட்டம் உங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் 2 பேரும் என்னென்ன பேசினாங்களோ எல்லாத்தையும் ஒரு எழுத்து விடாம அல்லாஹ் அவர்களுக்கு வஹியாக சொல்லி கொடுத்துட்டான். உங்களுக்கு பின்னால் அப்படி எல்லாம் நடக்குது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்துல வந்து கேட்கிறார்கள். அது அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, சூரத்து தஹரீம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் வந்து அவர் பேசினார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள், யார் உங்களுக்கு சொன்னது? நாங்க 2 பேரும் தானே பேசணும், யாருக்குமே தெரியாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகத்தான இறைவன், எல்லாம் அறிந்த இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். நீங்க பேசின ரகசியத்தை அல்லாஹ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் என்று. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் நபிக்கு சொல்லிக் கொடுத்தேன். 2 மனைவியும் சேர்ந்து போட்ட திட்டத்தை வரி விடாமல் எழுத்து விடாமல் நான் என்னுடைய நபிக்கு சொன்னேன். ஆனால் அந்த முகமது நபி அவர்களோ தன்னுடைய மனைவியிடத்தில் நான் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லவில்லை. கொஞ்சத்தை சொன்னார், கொஞ்சத்தை சொல்லவில்லை என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த விதத்தை சொல்லி காட்டுகிறான். ஏன் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? எல்லாத்தையும் சொன்னா தான் அங்க உரைக்கும். நீங்க பேசின எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வரி வரியா சொல்லும் போது அங்க பயத்தால போவோம், பீதி வரும், கண்ணு மொழி பிதுங்கும். இனிமேல் நாம் எதுவும் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு தோன்றும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லவில்லை. கொஞ்சத்தை சொன்னார்கள், கொஞ்சத்தை சொல்லவில்லை. ஏன் கொஞ்சத்தை சொல்லவில்லை என்றால், எதுக்கு நாளைக்கு இந்த மனைவி இடத்துல தான் நம்ம டீ வாங்கி குடிக்கணும், இந்த மனைவி இடத்துல தான் நம்ம வந்து சாப்பிடணும், இந்த மனைவி இடத்துல தான் உட்கார்ந்து நம்ம பேசணும், நம்ம கவலைகளை அங்க சொல்லணும், அவங்க கவலைகளை நம்மகிட்ட சொல்லுவாங்க, இன்னும் அது ஒன்னா சேர்ந்துதான் வாழ போறோம். அவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால், நம்ம இவங்களுக்கு எதிராக சரி பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு தோணும். அது அந்த உறவிலே ஒரு சின்ன நெருடலை ஏற்படுத்தும். நாம செய்த தப்பு 100க்கு 100 அவர்களுக்கு தெரிந்து விட்டதே, கணவருக்கு தெரிந்து விட்டதுன்னு மனைவிக்கு தெரியும் போது அவள் மனசு படாத பாடுபடும். இப்படி மனைவி மனச்சங்கடப்படக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தெரிந்த உண்மைகள் 100% உண்மைகளையும் சொல்லாமல் கொஞ்சத்தை வேண்டுமென்றே விட்டார்கள். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்று சொல்வதில் ஒரு பெருமை இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்று சொல்வதிலே ஒரு கம்பீரம் இருக்கிறது, ஒரு அழகு இருக்கிறது. இதை நீ மறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மேட்டிமை மனப்பான்மை அங்கே உதிக்கிறது. அதை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது எதை என்றால், உறவு நிலைக்க வேண்டும், அன்பு தழைக்க வேண்டும், இந்த பாசம் நிலைக்க வேண்டும். குடும்பத்தில் உறவுலே ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம். இதே போல சூரா யூசுப் என்ற ஒரு அத்தியாயம் நமக்கெல்லாம் தெரியும். யூசுப் நபியினுடைய வரலாறு அல்லாஹ் 12வது அத்தியாயத்தில் சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் உடைய வரலாற்றை வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகின்றான். பின்னாளிலே யூசுப் நபி அவர்கள் எகிப்து நாட்டினுடைய அரசராகவே ஆகிறார்கள். வளம் கொளிக்கக்கூடிய நாடு எகிப்து. அங்கே ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான். அந்த பஞ்சத்தை சரி கட்டுவதற்கு யூசுப் நபி அவர்கள் ஒரு திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தினுடைய முதல் கட்டம், நானே உணவு அமைச்சராக ஆக வேண்டும் என்பது. அவர்கள் உணவு அமைச்சராக ஆகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு எகிப்து நாட்டில் அவர்கள் தானியங்களை சேகரித்து வைத்திருந்தார்கள் என்றால், எகிப்து நாட்டினுடைய குடிமக்களின் வறுமையை மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களின் வறுமையையும் போக்கும் அளவுக்கு இங்கே ஏராளமான சேமிப்புகள் இருந்தன. பக்கத்து நாடு என்று சொன்னால் பாலஸ்தீன், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன். அங்கேதான்
யாக்கூப் நபி அவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அவங்க குடும்பம் அங்கதான் இருந்தது, மனைவி மக்கள் அங்கதான் இருந்தது. இப்போ அடக்கம் அங்கதான் இருக்குது, அவருடைய அடக்கம். யூசுப் நபியினுடைய 11 சகோதரர்களும் யூசுப் நபியை தேடி வந்து எங்களுக்கும் ஏதாவது நீங்க தாங்க என்று தானியங்களை கேட்டு வருகிறார்கள். எல்லாருக்கும் அளந்து போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பேச்சு யூசுப் நபியின் பக்கம் திரும்புகிறது. என்றைக்கோ இவர்களை விட்டு போய்விட்ட, இன்றைக்கு உணவு அமைச்சராக இருப்பவர் யூசுப் தான் என்று தெரியாமல் அவர்களிடத்திலே இவர்கள் பேசுகிறார்கள். இதுக்கு முன்னால இவருடைய சகோதரர் யூசுப் என்பவரும் திருடி இருப்பாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று என்னைக்கோ நடந்த ஒரு கதையை, 30-35 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையை சொல்லுகிறார்கள். அது திருட்டு சம்பவம் இல்லை, அது ஒரு பழி, பொய். யூசுப் நபிக்கு தெரியும் இது நம்ம சகோதரர்கள் தான். அந்த சகோதரர்களுக்கு தெரியாது உணவு அமைச்சராக இருக்கிறது யூசுப் நபி. இது யாருன்னு தெரியாமலே அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். சின்ன வயசுல அவர் திருடி இருப்பாரு, திருடி இருப்பார், திருடி இருந்தார் அல்ல, திருடி இருப்பார். அப்போது யூசுப் நபி அவர்கள் நினைத்திருந்தால் உணவு அமைச்சர் சாப்பாடு தர முடியாது, போங்க யாருன்னு சொல்லியிருக்க முடியும், அல்லது சிறையிலே அடையுங்கள் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸர்ரஹா யூசுஃப் ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா லஹும் கால அன்தும் ஷர்ரும் மகானா. நீங்கள் தான் மோசமான மக்கள், நீங்கள் தான் மோசமானவங்க என்று வாய் திறந்து சொல்லவில்லை, மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு வார்த்தை பாருங்கள், எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு செயல் பாருங்கள். அவர்கள் நன்கொடைகளை பெற வந்திருக்கிறார்கள். கொடுக்கும் இடத்தில் யூசுப் நபி இருக்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய உணவு அமைச்சருக்கு முன்னால் நின்று கொண்டு அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக கற்பனையாக சொல்கிறார்கள். இவ்வளவு பாதகமான அம்சம் அவர்களுக்கு இருந்த போதிலும் கூட இறை தூதர் யூசுப் நபி அவர்கள், நீங்க தான்ப்பா மோசமானவங்க, இன்னும் நீங்க திருந்தல, இன்னும் பழி போடுறதை பத்தி தான் யோசிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அஸர்ரஹா யூசுப், மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டார், அதை வெளியிலே சொல்லவில்லை. ஏன் வெளியிலே சொல்லவில்லை? இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? இப்போதைக்கு தேடி வந்தவர்கள் அவர்கள் கண்ட கனவு உண்மையாகும் போது பின்னால் தன்னுடைய குடிமக்களாகவே அவர்கள் மாறுவார்கள். அந்த சமயத்துல ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது. அந்த காலகட்டத்தில் உறவிலே விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணி போ. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உறவுகளை இப்படித்தான் அவன் பேணிக் கொள்ள வேண்டும். முதலாவது அந்த மனிதன் சமூக உறவுகளோடு அவன் வாழ வேண்டும். சமூக உறவுகள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நம்மிலே ஒவ்வொருவருக்கும் எது தனிமை விரட்டி என்று நாம பார்க்கணும். நம்முடைய தனிமையை போக்கிக் கொள்ள நாம என்ன செய்யறோம்? அதுலதான் ஒரு மனிதனுடைய யதார்த்தமான முகம் இருக்கிறது. தனிமையை விரட்டி கொள்ள என்ன செய்வோம்? உடனே வண்டி எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம், இது ஒரு வகை. அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி இங்க வர வைக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே வகை தான். சிலர் டிவியை போட்டு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் தனிமையை விரட்ட. சிலர் தொழுகைக்கு தக்பீர் கட்டி விடுவார்கள் தனிமையை விரட்ட. இன்னும் சில பேர் கையில போனை எடுத்துக் கொள்வார்கள் தனிமையை விரட்ட. போன் எல்லாம் முன்னாடி தான் நம்ம போனை வச்சிருந்தோம், இப்பெல்லாம் போன் தான் நம்மள வச்சிருக்கு. உண்மையா இல்லையா? போன் தான் நம்மள வச்சிருக்கு. இப்போ அதை சார்ஜில் போட்டா தான் இவருக்கு காதே கேட்கும். சார்ஜ் டவுன் ஆகி 0க்கு வந்தா தான் இவருக்கு எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். அது வரைக்கும் கண்ணு மட்டும்தான் வேலை செய்யும், இந்த விரல் மட்டும்தான் வேலை செய்யும். போன் தான் நம்மளை வச்சிருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய தனிமையை விரட்டியாக எதை பயன்படுத்துகிறான் என்பதுதான் முக்கியமானது. அதுதான் அந்த மனிதனுடைய யதார்த்த குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே இருப்பதை பெரும்பாலும் தவிர்ப்பார்கள். அவர்கள் தனிமையில் இருப்பது என்பது பெரும்பாலும் இருக்காது, யாரோ ஒருவர் கூட இருப்பார். அவருடைய இரவு தொழுகையை கூட நீங்கள் பாருங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இரவு தொழுகை கூட எப்படி இருக்கும் என்றால், நான் காலை நீட்டி படுத்திருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுவார்கள். சஜிதாவுக்கு செல்கிற போது என்னுடைய காலை லேசாக தொடுவார்கள். நான் காலை மடக்கிக் கொள்வேன், அதுல சஜிதா பண்ணுவாங்க. பிறகு சஜிதாவில் இருந்தவர்கள் எழுந்தவுடன் 2 சஜிதா முடிச்ச உடனே காலை நீட்டி நான் உறங்குவேன். எங்கே தனிமை அவர்களுக்கு இருந்தது? எந்த நேரமும் அவர்கள் நபி தோழர்களோடு தான் இருந்தார்கள்.
தனிமை ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஆபத்தானது. தனிமை என்பது வீட்டுக்குள் கதவை பூட்டிக் கொண்டிருப்பது மட்டும் அல்ல, உறவுகள் யாரும் மற்ற இருப்பதும் ஒரு தனிமை தான். நான் பிசிக்கலா இருக்கக்கூடிய தனிமையை சொல்லவில்லை, மன ரீதியான தனிமை. மன ரீதியான தனிமை தான் ஒரு மனிதனை கெடுக்கிறது. ஒரு மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது. நட்பு வட்டங்களோட தொலைபேசியிலே தொடர்பு. இன்றைக்கு பல இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், தனியாக வீட்டிலே இறந்து கிடந்தார். கேள்விப்படுறோமா இல்லையா? தனியாக கிடந்தார். 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, இல்லையே காலையில் 5 மணிக்கு முடிச்சிருவாருன்னு சொல்லி கதவை உடைச்சு பார்த்தா ஜனாசா கிடக்கிறது. சமீப காலமாக அவர் எனக்கு போன் பண்ணதே கிடையாது, அவரை பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சு. இப்படிப்பட்ட உறவுகள் நிறைந்ததாக இந்த உலகம் இருப்பது அது நல்லதே கிடையாது. ஷைத்தான் வெகு விரைவாக தனிமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனியாக செல்லுகின்ற ஆட்டை ஓநாய்கள் வேட்டையாடுவதை போல தனியாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஷைத்தான் வேட்டையாடி விடுவான். ஷைத்தான் வேட்டையாடி விடுவான் என்றால் ஒரு சொட்டு ரத்தம் விடாம ஓனாய் உறிஞ்சிற மாதிரி உங்கள் ரத்தம் முழுக்கவும் ஷைத்தானால் உறிஞ்சப்பட்டு விடும். வழிகேட்டை தவிர நம்மிடத்திலே வேற எதுவும் இருக்காது. அதனால்தான் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு உறவுகளை பேணுங்கள். உங்களுடைய சுய மரியாதையை குறைத்துக் கொண்டு நீங்கள் உறவுகளை பேணுங்கள். யூசுப் நபி எவ்வளவு விட்டு கொடுத்த அந்த உறவுகளை பேணினார்கள். ரசூலுல்லாஹ் மனைவி இடத்துல எப்படி விட்டு கொடுத்தார்கள். எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தாங்களே. சஹாபாக்களிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே இருந்தார்கள். எனவே உறவுகளுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். உறவு என்று சொல்வது முதலாவது இரத்த உறவு, அடுத்து நட்பு உறவு. இவை அனைத்தையும் பேணிக் கொள்வதில் தான் ஒரு மனிதனுடைய இம்மை வாழ்வையின் வெற்றி மட்டுமல்ல, மறுமையின் வெற்றியும் அதில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் யாருக்காவது செல்வம் நிறைய சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? நல்ல வளமா வாழணும், வசதி வாய்ப்பா வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கா? யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் தான் இருக்கு. உங்களில் யாருக்காவது நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா? யாருக்கு இருக்காது? எல்லாருக்கும் தான் இருக்கும். இந்த 2 ஆசைக்கும் ஒரே பதில், உறவுகளை பேணுங்கள். உறவை பேணா 2மே கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும், அதனால நோய் குறையும். உறவுகளை பேணினால் மன நிம்மதி வரும், அதனால நோய் குறையும். நோய் குறைஞ்சா ஆயுள் நல்லா இருக்கும். உறவுகளை பேணினால் ஒத்துழைப்பவர்கள் அதிகம் இருப்பார்கள். ஒத்துழைப்பவர்கள் அதிகம் இருக்கின்ற போது, கைகள் பல இருக்கும் போது வளம் தானாக வந்து சேரும். இதுதான் சிம்பிள் லாஜிக். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு நபிமொழியிலேயே சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், உறவுகளை பேண வேண்டும். இரத்த உறவுகள், நட்பு எந்த காரணத்தை முன்னிட்டும் தனிமையில் மட்டும் இருக்கக்கூடாது. தனிமையை விட ஆபத்தானது எதுவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தீய நட்பை விட தனிமை மேலானது. என்ற தனிமையில இருந்தா எது வருமோ அதை விட மோசம் தீய நட்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். எனவே இஸ்லாம் வலியுறுத்துகின்ற இந்த சமூக உறவுகளை நாம் பேணி நம்முடைய இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாசுறது ஆவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.